அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இவருக்கு கணிசமான சொத்து உண்டு, பெயர் உண்டு, புகழ் உண்டு, செல்வம் உண்டு. பாதுகாப்பு படையிலே சிப்பாயாகவோ அல்லது தளபதியாகவோ பணியாற்றுவார், அல்லது காவல்துறையிலே பணியாற்றுவார், அல்லது நிர்வாகத்துறையிலே பணியாற்றுவார், அல்லது ஒரு கூட்டத்தின் தலைவராக இருப்பார். இப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியது, இப்படிப்பட்ட அமைப்பினை கொடுக்கக்கூடியது ருச்சக யோகமாகும். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தோ அல்லது உச்சபலம் பெற்றிருந்தோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட அமைப்பினை யோகத்தை கொடுக்கக்கூடிய ருச்சக யோகம் உண்டு என்பதாகும். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மகரத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அவருக்கு இந்த ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய, இந்த அமைப்பினை கொடுக்கக்கூடிய ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய தனுசுவிலே இருந்தால் அவருக்கு அங்கே ஆட்சி பலம் இல்லை. 9ஆம் இடத்திலே அவர் உச்சபலம் பெறுகின்றார், 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார். ஆகவே இந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இல்லை. அதுபோலவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மகரத்திலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால், மேலும் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த 10ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மகரத்திலோ அல்லது 10ஆம் இடமாகிய மேஷத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அவருக்கு இந்த அமைப்பினை கொடுக்கக்கூடிய ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவதற்கான அமைப்புகள் இல்லை. அதுபோலவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மகரத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தோ அல்லது அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தோ இருந்தால், துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அல்லது அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பினை கொடுக்கக்கூடிய ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் ஆட்சி பலமோ அல்லது உச்சி பலமோ பெறக்கூடிய அமைப்பு இல்லை. அதுபோலவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ
அல்லது 10ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் ஆட்சி பலமோ அல்லது உச்சபலமோ பெறக்கூடிய அமைப்பு இல்லை. அதுபோலவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். அவ்வாறு மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் இல்லை. அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய சிம்மத்திலும் செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி பலமோ அல்லது உச்ச பலமோ இல்லை. அந்த கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். மகரம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவது போல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அவ்வாறு 10ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்க பிறந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த ருச்சக யோகம் உண்டு. அதுபோலவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலமோ அல்லது உச்ச பலமோ பெறக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு லக்னம் என்ற 1ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலோ இந்த 1, 4, 7, 10 என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்களிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலமோ அல்லது உச்ச பலமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அவ்வாறு 1, 4, 7, 10 என்ற இடங்களிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அல்லது உச்சபலம் பெற்றிருந்த அந்த ஜாதகருக்கு ருச்சக யோகம் உண்டு. ருச்சக யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு கணிசமான சொத்து, பெயர், புகழ், செல்வம், பாதுகாப்பு படையிலே சிப்பாயாகவோ அல்லது தளபதியாகவோ பணியாற்றுவார். காவல்துறையிலே அவருக்கு பணியாற்றுவார். அரசு நிர்வாகத்துறையிலே பணியாற்றுவார். அல்லது அவர் ஒரு கூட்டத்தின் தலைவராக இருப்பார். ஒரு சங்கத்தின் அல்லது ஒரு கூட்டத்தின் அல்லது ஒரு குழுவின் தலைவராக இருப்பார் என்ற ருச்சக யோக விபரத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த ருச்சக யோக விபரத்தை பற்றி சொல்ல கேட்டீர்கள். ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.